ப்ரீவியஸ் ஐக்யூ வீடியோவில் கலண்டர் தொடர்பான சில கேள்விகளும் அந்த கேள்விகளை செய்கிறதுக்கான முக்கியமான ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணியே ஒரு சில கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேள்விகளை எப்படி செய்யலாம் சொல்லி பார்ப்போம். முதலாவது கேள்வி, ஜூன் 17, 1998 என்ன கிழமை ஆகும்? ஜஸ்ட் ஒரு டேட்டை தந்துட்டு அந்த டேட்டில் என்ன கிழமைங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்வி செய்கிறதுக்கு அந்த டேட்டை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதாவது வருடங்களாகவும் மாதங்களாகவும் நாட்களாகவும் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஜூன் 17, 1998 இல்லையா? ஸோ இதில் எத்தனை வருடங்கள் இருக்குது? மொத்தமாக 1997 வருடங்களும் ஜனவரி 1 இருந்து ஜூன் 17 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 1997 வருடங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நம்ம டிவைட் பண்ணலாம். 1600 வருடங்களாக எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த 1600 வருடம் லீப் இயர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1600வது வருடம் லீப் இயர், ஒவ்வொரு 400வது ஆண்டும். ஸோ 1600 வருடங்களில் ஒற்றை நாட்களை பார்க்கணும். ஒற்றை நாட்கள் 0 இருக்கும். அடுத்ததாக 300 வருடங்களாக எடுத்துக்கொள்வோம். 1900 இல்லையா? ஸோ 1600 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் 300 வருடங்கள். ஸோ 300 வருடங்களில் ஒற்றை நாட்கள் எத்தனை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஒற்றை நாள் இருக்கும். அடுத்தது 1900 வருடங்கள் எடுத்துட்டோம். ஸோ மிச்சமாக இருக்கிறது 97 வருடங்கள். ஸோ இந்த 97 வருடங்களில் எத்தனை சாதாரண வருடங்கள், எத்தனை லீப் வருடங்கள்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 73 சாதாரண வருடங்களும் 24 லீப் வருடங்களும் வரப்போகுது. அதாவது 96ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன லீப் வருடம். ஸோ 24 லீப் வருடங்கள் இருக்க போகுது. 24 லீப் வருடங்கள் இருந்தால் மிச்சம் எல்லாமே சாதாரண வருடங்களாக இருக்க போகுது. அப்போது 73 சாதாரண வருடங்கள்லையும் எத்தனை ஒற்றை நாட்கள்? ஒரு நாள் படி 73 ஒற்றை நாட்கள். ஒரு லீப் வருடத்தில் எத்தனை ஒற்றை நாட்கள்? 2 ஒற்றை நாட்கள். ஸோ 48, மொத்தமாக 121 நாட்கள் வரப்போகுது. இதை நம்ம என்ன செய்வோம்? வாரத்துக்கு மாற்றுவோம் இல்லையா? ஸோ வாரத்துக்கு மாற்றினோம்னு சொன்னால் 121 7ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்படி டிவைட் பண்ணும்போது 17 வாரங்களும் 2 நாட்களும் வரப்போகுது. அந்த மிகுதியாக இருக்கிற 2 நாள் தான் ஒற்றை நாட்களாக வரும். ஓகே, அடுத்தது நம்ம வருடங்கள் முடிஞ்சு 1997 வருடங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றை நாட்களை பார்த்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? மிகுதியாக இருக்கிற மாதங்கள், அந்த நாட்களுக்குள்ள எத்தனை ஒற்றை நாட்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஜனவரி 1 ஜூன் 17 வரைக்கும் எத்தனை ஒற்றை நாட்கள் வரும்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு மாதத்துலேயும் எத்தனை ஒற்றை நாட்கள் இருக்குங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜனவரி எடுத்துக்கொண்டீங்கன்னா எத்தனை நாட்கள்? ஜனவரி 31 நாட்களில் முடிவடையும். இப்போ நம்ம இதை முழுமையாக வாரங்களுக்கு மாற்றினோம்னு சொன்னால் 4 வாரங்களும் 3 நாளும் வரப்போகுது. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 3 நாள் தான் ஜனவரி மாதத்துக்கான ஒற்றை நாட்களாக இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி எடுத்துக்கொண்டோம்னா சாதாரண வருடமாக இருந்தால் 28 நாட்கள் இருக்க போகுது. ஸோ 0 இருக்கும் ஒற்றை நாள். அதே மாதிரி மார்ச் 31 முடிகிறதால 3 நாட்கள் ஒற்றை நாட்கள் வரும். இப்படி டிசம்பர் வரைக்குமே எத்தனை ஒற்றை நாட்கள்ங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மீதியாக வாரது நாட்கள் தான் ஒற்றை நாட்களாக இருக்கும். அப்படி நம்ம அந்த ஃப்ளோவில் பார்க்கும்போது ஜனவரி 3 ஒற்றை நாட்கள் இருக்கும். பிப்ரவரியில் எத்தனை நாட்கள்? 28. லீப் வருடமாக இருந்தால் 29. ஸோ 0 ஒற்றை நாட்கள் அல்லது ஒரு ஒற்றை நாட்கள். லீப் வருடமாக இருந்தால் 1 இருக்கும். அதே மாதிரி மார்ச் 31 நாட்கள் இருக்குது, 3 ஒற்றை நாட்கள் வரும். ஏப்ரல் 30 நாட்கள், 2 ஒற்றை நாள். மே 31, 3 ஒற்றை நாள். ஜூன் 30, 2 ஒற்றை நாள். ஜூலை 31 நாட்கள், 3 ஒற்றை நாள். ஆகஸ்டில் 31 நாட்கள் இருக்குது, 3. செப்டம்பரில் 2 ஒற்றை நாட்கள். அக்டோபரில் 3, நவம்பரில் 2, டிசம்பரில் 3.
இப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. இப்போ ஒரு மந்தில் எத்தனை நாட்கள்னு சொல்லும்போது ஒட் டேஸ் எத்தனைன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக விளையிடும். ஏன்னா மேலதிக விளக்கத்துக்காக தான் இது எல்லாத்தையும் எட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ பாருங்கள், அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ ஜனவரி டு ஜூலை 17 வரைக்கும் இத்தனை ஒற்றை நாட்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஜனவரியில் 3, ஃபெப்ரவரியில் 0, ஏன்னா இது சாதாரண வருடம். மார்ச்சில் 3 நாட்கள், ஏப்ரலில் 2 நாள், மேயில் 3 நாள், ஜூனில் 17 நாட்களையும் நம்ம ஒற்றை நாட்களுக்குள்ளே எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மீதியாக 3 வரும் இல்லையா? ஸோ அதுதான் ஒற்றை நாட்களாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக ஜனவரி டு ஜூன் 17 வரைக்குமான ஒற்றை நாட்களை நம்ம கூட்டினோம்னு சொன்னால் 14 வரப்போகுது. 14 7ஆல் டிவைட் பண்ணினா என்ன, ஒற்றை நாள் 0 இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மொத்த ஒற்றை நாட்களை பார்க்கணும். 1600 வருடங்களில் 0, 300 வருடங்களில் 1 ஒற்றை நாள், அடுத்து 97 வருடங்களில் 2 ஒற்றை நாள், ஜனவரி டு ஜூன் 17 வரைக்கும் 0 ஒற்றை நாட்கள். ஸோ மொத்தமாக இருக்கிற ஒற்றை நாள் எத்தனை, 3. 3 சொன்னால் புதன்கிழமை விடையாக வரும். இது எப்படின்னு தெரியுமா? இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது சண்டே டு சாட்டர்டே, சண்டேயில் இருந்து ஒற்றை நாள் தொடக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 0 ஒற்றை நாளாக இருக்கும். ஓகேவா? திங்களாக இருந்தால் 1 நாள், செவ்வாயாக இருந்தால் 2 நாட்கள், புதனாக இருந்தால் 3 நாள், வியாழன் தான் 4, வெள்ளி 5, சனி 6. ஸோ இப்போ 3 ஒற்றை நாள் வருதுன்னு சொன்னால் புதன்கிழமையாக இருக்கும். ஒற்றை நாட்கள் 5 வருதுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒரு டேட்டை தந்துட்டு அதில் என்ன கிழமைன்னு சொல்லி வேறு எந்த தரவுகளுமே தராமல் இல்லை என்ன கிழமைன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டால் நம்ம இப்படி தான் செய்யணும். ஓகேவா? அதே மாதிரி இதை நீங்கள் கேலண்டரில் செக் பண்ணியும் பார்க்கலாம். இந்த டேட்டுக்கு போயிட்டு அந்த டேட்டில் என்ன கிழமையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெண்டமாக சில டேட்ஸை எடுத்துகிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அடுத்தது ஞாபகத்தில் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன். அக்டோபர் 2, 1869 என்ன கிழமை ஆகும்? ஸோ இந்த கேள்விக்கான விடையை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. நானும் அதுக்கான மெத்தட்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.